கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது யோவான் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை தியானிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என்பதே ஆமென். கலிலேயா என்னும் ஊரிலே கல்யாணத்திற்காக இயேசுவும் அவரது சிஷ்யர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வேளைகளிலே அவரது தாயும் அந்த இடத்திலே இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அநேக ஜனர்கள் அதிகமானபடியினாலே திராட்சரசமும் குறைவுபட்டது, தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் ஏற்பட்டது. எனவே அந்த சம்பவத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னவென்றால், இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்போ இயேசு தாய்க்கு தெரியுது என்னென்னா, இவரால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்பது தெரியுது. அதனால் அந்த பிரச்சனைகளை இயேசுவின் இடத்துல கொண்டு நிறுத்துகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய வேலை என்ன? அவருடைய வேலை வரவில்லை என்று சொல்லப்படும் பொழுது ஏன் அந்த இடத்துல மறுபடியும் அவர் அந்த இடத்துல அற்புதம் செஞ்சுருக்கணும்? அப்போ அற்புதம் செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தியானிக்கலாம். பொதுவாகவே ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்குரிய நபர் தான் அந்த பிரச்சனையை தீர்க்கும்படியாக முன்னிக்கணும். அது இந்த உலக இயல்பு. அதுபோல் ஆவிக்குரிய விஷயத்தில் கூட நமக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள் இடத்துல நாம் தான் முதலாவது ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு எனக்காக பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, விசுவாசிங்க ஜெபிக்கிறாங்க, என் அண்ணன் ஜெபிக்கிறாங்க, என் தம்பி ஜெபிக்கிறாங்க, என் உறவினர்கள் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நாம் ஜெபிக்காமல் இருந்தோம்னா தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்வது தடையாக இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு பிரச்சனைனா முதலாவது தேவ சமூகத்தில் நாம் தான் ஜெபிக்கணும். அதுமாரி இந்த கல்யாண விருந்துக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கள் தேவனிடத்தில் ஜெபிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவர்கள் அநேகமாக ஜெபித்திருந்திருக்க மாட்டார்கள். அதனால தான் என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்திருக்கும்? பொதுவாக நம்ம உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கடவுளை முதலாவது தேடுறோமானாக்கா கிடையாது. ரெண்டாவது பகுதியில் தான் நம்ம கடவுளை அநேக கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரும் பிரச்சனை, பெரும் சிக்கலுக்கு ஆளாகுவதற்கு காரணமே முதலாவது தேவனை கனம் பண்ணுவது, தேவனிடத்தில் ஜெபிப்பது இது கிடையாது. மனுஷர்களுடைய ஆலோசனை கேட்பது, மனுஷர்களிடத்தில் நம்மளுடைய தேவைகளுக்காக அவங்களுடைய இடத்துல கேட்பது அல்லது விண்ணப்பிப்பது, இது போன்ற முறையிடுவது, இது போன்ற காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் முடியாத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, எல்லார் இடத்துலையும் கேட்டுட்டேன், எனக்கு என் பிரச்சனைக்கு இன்னும் முடிவு வரல அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம், முறையிடுவோம். ஆனால் அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அதே சமயத்தில் அதை தேவன் விருப்பப்படுறதில்லை. முதலாவது தேவ சமூகத்தில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது தேவ சமூகத்தில் வைப்பதை தான் தேவன் பிரியப்படுறார். ஆனால் இந்த இடத்துல அவங்க அது மாதிரி செய்யலை. அதனால தான் எனக்கும் உனக்கும் என்ன, பிரச்சனைக்குரியவங்க என்கிட்ட பேசலை. பிரச்சனைக்குரியவர்கள் பிதாவின் இடத்துல விண்ணப்பிக்கலை. அவங்க இன்னமும் இந்த கடையில் கிடைக்குமா திராட்சரசம், அந்த கடையில் கிடைக்குமா திராட்சரசம் தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சனைக்குரியவர்கள் என்னிடத்துலையோ அல்லது பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறவர்களாக இருந்திருந்தால் நான் அந்த வேலையை செஞ்சுருப்பேன். அவங்க வரட்டும், அப்போ என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அற்புதம் செய்கிற வேலையை அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்துல என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். எனவே அவர்களும் உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் என்ன யோசிப்பாங்களோ அதுபோல் எல்லா இடங்கள்லேயும் போய் பார்க்குறாங்க.
கிடைக்கல. கடைசியில் தான் கடவுளே எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த இடத்துல எங்களை காப்பாற்றுங்க, இந்த திராட்சரசத்தின் நிமித்தமாக நாங்கள் அவமானப்படக்கூடாது, எனவே ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க, நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. அது நிமித்தமாக தான் இயேசப்பா அந்த இடத்துல அற்புதங்களை செய்கிறார். அதுவும் வந்து முதலாவது அற்புதமாக இருக்குது. ஆக இயேசுவின் இடத்துல தான் வந்து கேட்கணும்னு கிடையாது. பிதாவின் இடத்துல கேட்டதே இயேசுவின் இடத்துல கேட்டதுக்கு சமானம். எனவே இயேசுவின் இடத்துல தான் கேட்கணும்னு அவரும் நினைக்கல. அவர் என் பிதாவை நோக்கி ஜெபிச்சாவே என் இடத்துல ஜெபிச்சதுக்கு சமம்னு தான் அவரும் எதிர்பார்க்குறார். எனவே அவர்கள் எப்போ ஜெபிச்சாங்களோ அப்போ இயேசுவானவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய தொடங்குகிறார். அது அற்புதமாகவே நடக்கிறது. இதை தான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 படிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றார். இப்போ கடவுளை நோக்கி கூப்பிடுறப்ப ஜெபிக்கிற பட்சத்தில் நாமளே ஆச்சரியப்படும்படியாக நம்ம இந்த காரியம் இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஜெபத்தில் வைக்க முடியாது. தேவன் எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நாம் நினைக்கிற நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவருடைய ஞானம் வல்லமைக்கு தகுந்தார் போல் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கார். எனவே அறியாததையும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து பழகணும். ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்களையும், ஒவ்வொரு குடும்ப பொறுப்புகளையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளையும், உங்கள் கணவனா அல்லது மனைவியா யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம கடவுள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பழகணும். அந்த பழக்கங்கள் நம்ம மத்தியில் இருக்கிறப்ப நிச்சயமாக தேவன் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறார். இதை நம்ம உணரணும். அப்பொழுது அவருடைய வேலையை அவர் செய்கிறார். நம்ம ஜெபிக்காமையே நம்ம சொந்த பிரயாசத்தினாலேயே முன்னேறலாம், வரலாம், போகலான்னு நம்ம நினச்சோம்னா அவர் சும்மா தான் இருப்பார். தாவீது கூட இது என்னுடைய யுத்தம் இல்லை, இது கர்த்தருடைய யுத்தம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது தேவன் அந்த யுத்தத்தை அற்புதமாக முடித்தார். காரணம் என்னென்னா, தேவ சமூகத்தில் தன்னுடைய தேவைகளை அவர் ஒப்பு கொடுத்தார். இது என்னால் முடியாது, தேவனால் தான் முடியும், தேவன் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் என்ற விசுவாசம். அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவன் தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும், என்னால் அல்ல என்பதை நம்ம உணரணும். இதை தான் சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தில் கூட சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கஷ்டமான நேரங்களில் நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற அந்த பழக்கங்களை வளர்த்துக்கங்க. தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அது தேவன்தான் செய்தார் என்பதை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. அதே போன்று 120வது சங்கீதத்திலையும் 1வது வசனத்தில் சொல்கிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கூப்பிட்டதனால் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அதுபோல் இந்த கல்யாண விருந்துக்காரர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால் தேவ சமூகத்தில் அந்த ஜெபம் எட்டினது நிமித்தமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதனால தான் என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன, அவங்க ஜெபிக்கட்டும்னு காத்திருக்க. அந்த ஜெபம் நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், பசங்களிடத்தில் ஜெபிக்க வைக்கிறது, விசுவாசிகளை ஜெபிக்க வைக்கிறது, மற்றவர்களை ஜெபிக்க விடுறதெல்லாம் தப்பு கிடையாது. நாம் ஜெபிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. நாமளும் ஜெபிச்சு மற்றவர்களிடத்தில் நாம் சப்போர்ட் பண்ணுகிற ஒரு ஜெபம் இருக்குமானால் தேவன் சந்தோஷப்படுவார். ஏன்னா அது ஒரு ஐக்கிய ஜெபம், அது பரிந்து பேசுகிற ஜெபம். அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை தான் தேவன் விரும்புகிறார். எனவே முதலாவது உங்களுடைய தேவைகளுக்காக, அன்றாட காரியங்களுக்காக முதலாவது ஜெபிக்க பழகுங்க. தேவன் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.